வா. ஏம்மா ஏண்டி? ஆ ஆ ஆ பூனைங்க குட்டி போட்டுருச்சுன்னா அதை கொண்டு போய் ஏன் என்னன்னு கேட்காம கொண்டு போய் ரோட் சைடில் எங்கேயோ கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விடுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி விடுற யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன கேட்டில் ஒன்று தான் இதுவும். அந்த இது கிட்டனில் கொண்டே விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ரோட்டில் கஷ்டப்படுறாங்க. ஆக்சிடெண்ட்டு, நாய், ஹியூமன் அட்டாக்கு இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நோய் ஒன்று இருக்குது பாருங்கள், அது பெரிய கொடுமை. இப்படி ஒரு டிசீஸோட இதுக்கு தனக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் இப்படி ரோட்டில் நின்றுச்சான் இந்த குட்டி. ஒருத்தவங்க சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வர சொன்னேன். இப்படி நிற்கிதுன்னு சொல்லவும் எடுத்து வச்சுருந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம மனுஷங்க வந்து நம்ம சுயநலத்துக்காக நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுங்களை கொண்டு போய் ரோட்டில் விடுறோம். அதை ஏன் விடுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த பூனைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக கடவுளுக்கோ இயற்கைக்கோ கண்டிப்பாக தெரியும். நம்ம எதை நம்புகிறோமோ ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று மேலே நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு தெரியும் நாம் அந்த உயிர்களுக்கு துரோகம் பண்ணுறோன்னு. தயவு செஞ்சு கிட்டன்ஸை கொண்டு போய் ரோட் சைடில் விடாதீங்க. இந்த நோயோட இதுக்கு மேலே தன்னோட உயிருக்கும் தனக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் இது இப்படியே இருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எந்த பெட்டையும் கொண்டு போய் டாக்ஸையும் விடாதீங்க, கேட்ஸையும் விடாதீங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ யார் கையிலே கிடச்சிட்டா ஒரு வேளை நல்ல யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணாதான், இல்லைனா இல்லை. மருந்தெல்லாம் எடுத்து துப்புற மருந்து என்ன பண்ணுது உன்ன? இல்லை என்ன பண்ணணுன்னு கேட்குறேன். எல்லாம் விவரமாக இருக்கேன். ஒரு துளி மருந்து விடாமல் வெளில துப்புறிய திருட. அப்புறம் உடம்பு எப்படி சரியாக போவான்? இந்தா ஒய் ஒய் இந்தா உடம்பு சரியில்லைனாலும் கொழுப்பு மட்டும் உங்களுக்கு குறைய மாட்டேங்குது. கொழுப்பு அப்படியே இருக்குது ஒருத்தன் பார்த்தாப்புல. ஆமாம். எப்படி எடுத்த இப்போ நீ மருந்தை ஃபுல்லாக வெளியில் இரு, உனக்கு மறுபடியும் ஊற்றுறேன்.